ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாட்சி டாக்ஸ் அண்ட் சிங்ஸ். இன்னைக்கு வியாழக்கிழமை நிர்மலா உங்களுக்காக தொடர்கதையாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த வாரத்தோட நிர்மலா ஸ்டோரி முடியுது. அடுத்த வாரம் விறுவிறுப்பான ஒரு கதை உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த கதையை நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. தலைப்பு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. சரி, நான் அதை அப்புறம் சொல்றேன். சஸ்பென்ஸ். இந்த வாரம் நிர்மலா கதை சொல்றதுக்கு முன்னாடி போன வாரம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். போன வாரம் தோத்தாராம் தன்னுடைய பையனை தேடிக்கொண்டு வெளியூர் சென்று விடுகிறார். நிர்மலா தனித்து விடப்படுகிறாள். அவளுக்கு ஆறுதலே சுதா தான். அதனால சுதா வீட்டுக்கு அடிக்கடி போகிறாள். சுதா வீட்டுக்கு போயிருக்கும்போது சுதாவுடைய கணவன் சுதா இல்லாத போது அவளிடம் தவறாக நடக்க முயற்சிக்கிறார். நிர்மலா அதை கேட்டுவிட்டு உடனே அங்கிருந்து வீட்டுக்கு ஓடி வந்துருக்கிறார். சுதா அந்த நேரத்துல வந்துட்டு இருக்கா. சுதா பார்த்துட்டு நிர்மலா வீட்டுக்கு போகிறார். நிர்மலா என்ன நீங்க துருவி கேட்கும் போது அவ சொல்ல மறுக்கிறார். என்னோட நிறைய நினைச்சுதான் நான் அழுகிறேங்கிறா. இல்ல, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றா. சொல்லும் போது நான் அந்த மாதிரி எல்லாம் நான் சொன்னேன் அப்படின்னா நீ நானும் முடிக்க முடியாம போயிடுவோம், மூஞ்சியில கூட முடிச்சுக்க மாட்டோம்னு சொல்றா. சொல்லும் போது சுதா ஏதோ ஒண்ணு நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிறா. புரிஞ்சுக்கிட்டு நேர வீட்டுக்கு கோவமா போறா. கோவமா போய் கணவன்கிட்ட பயங்கரமா பேசுகிறாள். கோபமாக பேசுகிறாள், அவமானப்படுத்துகிறாள். அந்த அவமானம் தாங்காமல் சுதாக்கு முன்னாடியே அவர் தற்கொலை பண்ணி செத்து போன உடனேயே இந்த விஷயம் கேள்விப்பட்டு நிர்மலா அப்படியே அதிர்ந்து போய் கண்ணால் எவ்வளவு பிரச்சனையை பார்த்தியா. ஒரு குடும்பமே அழிஞ்சு போய் நிக்குது, இதுல இன்னொரு குடும்பத்தை வேற நான் அழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறாள். வீட்டுக்கு போய் சுதாவை கட்டிக்கிட்டு அழுகிறாள். சுதாவும் அழுகிறாள். அதன் பிறகு அந்த பிரச்சனை அதோட முடியுது. நிர்மலா என்ன பண்றான்னா வீட்டுக்கு வருகிறாள். வீட்டுக்கு ரொம்ப கண்ணீர் வடிக்கிறாள். தான் கணித்து விடப்பட்டதாக உணர்கிறாள். வேற யாருமே இல்ல நமக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நினைச்சு கண்ணீர் விடுக்க. மனசுல ஒரு பாரம் இருந்துச்சுன்னா நமக்கு எப்படி இருக்க முடியும்? அந்த பாரம் இருக்க 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 நோய்வாய்ப்படுகிறாள். நோய்வாய்ப்பட்டவன் குழந்தையும் கவனிக்க முடியல. ருக்மணி பார்க்கிறார். ருக்மணி நிர்மலாவுடைய நிலையை நினைச்சு ரொம்ப வருந்துகிறார். நிர்மலா ஆஸ்பத்திரிக்கு கூப்பிடுறா. போவே மாட்டேங்கிறார். ருக்மணிகிட்ட சொல்றா, நீங்க உங்களை நான் சரியாவே நான் பாத்துக்கல, உங்களுக்கு எந்த சேவையும் நான் செய்யல, ரொம்ப எனக்கு மன வருத்தமா இருக்கு. நான் நின்ன இடம்லாம், என்னுடைய நிழல் பட்ட இடம்லாம் அழிஞ்சு போயிடுறாங்க எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயே ருக்மணி சொல்றா, ஐயோ அப்படி சொல்லாதம்மா, நீ ரொம்ப நல்லவன், நல்ல குணவதி, நீ அந்த மாதிரி சொல்லவே சொல்லாத. நான் தான் உன் மேல பொறாமப்பட்டு தவறாக நான் சொல்லிட்டேன். என் தம்பி குழந்தைகள்கிட்டையும் என்னை பற்றி தவறாக சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்றான். நிர்மலா தன்னுடைய குழந்தைய அவ கையில ஒப்படைக்கிறான். தன்னுடைய குழந்தைய ஒப்படைச்சிட்டு, நீ இந்த குழந்தைய நீங்க தான் பாத்துக்கணும், என்னுடைய நிலை சொல்லவே முடியாது அப்படின்னு. இல்ல நீ அதெல்லாம் சொல்லக்கூடாது, நீ வா ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு கூப்பிட்டோம்னா வரவே முடியாது, அழுதுகிட்டே இருக்கிறார். ருக்மணி அந்த குழந்தைய பார்த்துட்டே இருக்காங்க. இங்க சுதா நிலைமை என்ன ஆச்சுன்னா, சுதா அந்த இதெல்லாம் வீட்டெல்லாம் விட்டுட்டு தன்னுடைய கிராமத்திற்கு சென்று விடுகிறாள் சுதா. நிர்மலாவுடைய நிலைமை படுத்த படுக்கையாயிட்டாள். என்ன பண்றது, காலத்தின் கோலம் எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா. படுத்த படுக்கையாயிரா. அவளுக்கு கடைசி வரைக்கும் அவள் அந்த நினைவுகளிலேயே, சுமந்த நினைவுகளிலேயே அழுது கொண்டே இருக்கிறாள். எப்ப பார்த்தாலும் அழுதுண்டே இருக்கும் போது குழந்தைய ஒப்படைச்சிட்டோங்கிற ஒரு நிம்மதி இருக்கு. ருக்மணிகிட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படிங்கிற அந்த நிம்மதியிலேயே 3வது நாள் இறந்துருந்தார். நிர்மலாவும் இருந்தார். ஊர்க்காரர்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, நிர்மலாவை இந்த ஈமக்கடனுக்கு தேவையானது எல்லாமே செய்து தயாரா இருக்காங்க. என்ன பண்றது, யாரு இதுக்குரிய ஈமக்கடன்கள்லாம் செய்வாங்க அப்படின்னு எல்லாரும் பேசி. அந்த நேரத்துலதான் தோத்தாராம் பார்த்தா மெலிந்த தேகத்தோட, ரொம்ப வயது மிதிர்ந்து போய் தளர்ந்து போய் அவர் வரார். அப்படியே ரொம்ப நொந்து போய் வராரு. இப்படி பார்க்கிறாரு. அங்க பார்த்தா தன்னுடைய மனைவி இறந்ததை பார்த்த உடனே அவர் அந்த துக்கம் தாங்க முடியல. அவரால் இதுக்கு மேல அவர்
இதுக்கு மேல ஒரு தண்டனை வேண்டவே வேண்டாம், அந்த அளவுக்கு அவர் தண்டனை அப்படியே நொந்து போய் தன்னுடைய மனைவிக்கான ஈமக்கடன்களை செய்கிறார். இதுதான் கடைசி, தன்னுடைய தவறு எல்லாவற்றையும் உணர்கிறார். அவள் இறந்ததும் தான் தன்னுடைய தவறெல்லாம் உணர்கிறார். இதுதான் நிர்மலா இந்த வாரத்தோட முடிஞ்சது. இதுல உள்ள என்னென்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நிர்மலா அவனுடைய கதை என்ன சொல்லுது, நமக்கு சமுதாயத்துக்கு என்ன சொல்லுது? முதல்ல சமுதாயத்துல நடக்கிற கட்டுப்பாடுகள், பழமையான எண்ணங்கள் ஒரு குடும்பத்தை எவ்வளவு தூரம் புரட்டி போட்டிருப்பாரு. அந்த பழமைவாதங்கள் ஒரு குடும்பத்தை இந்த அளவுக்கு புரட்டி போட்டிருக்கு. அதுவும் போல கோத்தாராமுடைய பொருந்தா திருமணம், தனக்கு 3 குழந்தைகள் இருந்தும் 15 வயசுல ஒரு பையன் இருக்கான், 9 வயசுல ஒரு பையன் இருக்கான், 7 வயசுல ஒரு பையன் இருக்கான். இந்த குழந்தைகளை எல்லாம் பராமரிக்காம தனக்கு சொத்து இருக்குங்கிற இதுல அந்த சொந்த தங்கையும் விதவையாகி இருக்கா, அதை பற்றியும் கவலைப்படவில்லை. அவருடைய நினைவு திருமணம் செய்து கொள்ள வேண்டும், சந்தோஷமாக வாழ, இதுதான் அவருடைய நினைவு. அதுவும் சரி, அவருக்கு ஏற்று ஒரு வயதுள்ள பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டால் பரவாயில்ல. 15 வயசு, அதுவும் பையனுடைய வயசு. அந்த மாதிரி அந்த பெண்ணை கல்யாணம் அந்த பெண்ணுடைய கனவுகள், சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு, சரி பையன் பெரிய பையன் அந்த அளவுக்கு பாசமா 3 குழந்தைகளும் அப்பா மேல பாசமா இருந்தாங்க. அந்த குழந்தைகளை ஒழுங்கா கவனிச்சாரா? அவனுக்கு தெரியல. அவ்வளவு பெரிய வக்கீல் அந்த குழந்தைகளுக்கு எப்படியெல்லாம் செய்திருக்கலாம், எப்படியெல்லாம் இந்த குழந்தைகளை கவனிச்சுட்டான். இந்த கல்யாணம் பண்ணி இருந்தாலும் கவனிச்சிருக்கலாம், அந்த குழந்தைகளை எல்லாம் நல்லபடியா கவனிச்சிருந்திருக்கலாம். இவளையும் ஒரு குழந்தைகள் மாதிரி வச்சு கவனிச்சிருக்கலாம். அதுவும் இல்லை. இந்த குழந்தைகளை கவனிக்காமல் எல்லாமே ஒரு குடும்பம் எப்படி நிர்மூலமா போச்சு அப்படிங்கிறது இந்த கதையில நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எதையுமே யோசித்து முடிவெடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம கோத்தாராமுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு செயல் செய்தாலும் யோசித்துதான் செய்யணும். நல்லா தீர விசாரித்து யோசித்து செய்யலாமா வேண்டாமான்னு பலமுறை சிந்தித்து பார்த்துதான் செயல்படணும். அந்த என்ன ஒரு கஷ்டமாக இருந்தாலும் நாம எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் தீர்மானமான முடிவை தெளிவா எடுக்கணுங்கிறது நாம அறிந்து கொள்ளலாம். மேலும் திருமண பந்தம் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான உறவு, எவ்வளவு ஒரு முக்கியமானது. அந்த திருமண இன்றைய காலத்திலும் சரி, எப்பவுமே திருமண உறவுங்கிறது பொருந்தா திருமணங்கள் என்னைக்குமே நிலைக்காது. நம்ம என்னைக்கும் அன்போட இருமனம் ஒத்து அன்புடன் வாழக்கூடியவங்க தான் நல்லா வாழ்ந்துட்டு. இதனால திருமண பந்தமும் நல்லா யோசித்து செய்யணும் அப்படிங்கிறது இந்த கதைகள் மூலமாக நாம தெரிஞ்சுக்கிறோம். இது முன்ஷி பிரேம்சந்த் அவர்களின் அருமையான கதையை இத்தனை எபிசோட் நீங்க கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் என்ன சொல்ல போறேன் அப்படிங்கிறத இப்ப சொல்லிடுறேன். அடுத்த வாரம் சில நேரங்களில் சில மனிதர்கள், எழுத்தாளர் டாக்டர் ஜெயகாந்தன் அவர்களுடைய அருமையான ஒரு கதை. இந்த கதையை நான் உங்களுக்கு வாரம் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.